வீட்டில் எப்போதும் எங்கள் டாடி தான் சமைப்பாரு. ஏன் கிச்சன்ல தான் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணலாமே? ஒரு குடிகார புருஷனை வச்சுட்டு கிச்சன்ல கூட எங்கெங்க வாழ்க்கையை நிம்மதியா ஓட்ட முடியும்? இருந்தானா சாரிம்மா, அப்பப்ப கை மட்டும் நீளம். வாட்ஸ் தட்? அடக்க ஒடக்கம். அடக்க ஒடுக்கமா இருடின்னு சொல்லுவாரு. ஆனா நான் ஒரே ஒரு பார்வை தான் பார்ப்பேன். பொட்டி பாம்பு அடங்கிடுவாரு. தூக்கி அடிச்சுடுவேன் பாத்துக்க. பொம்பளைங்க கோவப்பட்டாவா? நேற்று ராத்திரி இப்படிதாங்க விடிய விடிய வச்சு என்ன நுங்க எடுத்துட்டாங்க. இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு தானே வருவீங்க? சும்மாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின். சத்தியமா வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லைங்க. அது என்ன பொம்பளைங்க மாதிரி வைக்கப்படுறது? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? சத்தி அப்படின்னா அதாங்க உடன்கட்டை ஏறுதல். புருஷன் செத்துட்டா பொண்டாட்டியும் கூடவே நெருப்புல குதிக்கணும். ஏன் சார் சாகும்போது கூட நிம்மதியாக சாகக்கூடாதா? அவளும் கூட குதிக்கணுமா? அந்த ஆளு குடிச்சிட்டு செத்தா நான் எதுக்குங்க குதிக்கணும்? எங்கேயாவது பொண்டாடி செத்தா புருஷன் நெருப்புல குதிச்சிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை நீங்க ஏன் தலைநகர் டெல்லியில கேட்கக்கூடாது? பகல்ல டிஷர்ட் போட்டு போகும்போதே பேன் பாக்குறாங்க, இதுல நைட்டு 12 மணி வரியா? ராத்திரி 12 மணிக்கு ஒரு பொண்ணுக்கு வெளியில் என்ன வேலை? இல்ல, ஐ டோன்ட் திங்க் ஸோ. நோ. இல்லைங்க, பெண்களுக்கு சம உரிமை இல்லை. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லும்போது முதல்ல மாதான அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். தமிழோட முதல் வார்த்தை ஆண் தான் ஆரம்பிக்குது. பிறந்த குழந்தை இந்த பூமிக்கு வரும்போது பேசுகிற முதல் வார்த்தை அம்மா. நதிகளுக்கும் ஆறுகளுக்கும் பெண்களோட பேரை வச்சு தான் கூப்பிடுறோம். நம்மளை தாங்குற இந்த மண்ணுக்கு தாய் மண்ணு தான் பேரு. தன்னோட உடம்புல இடம் கொடுத்து கருவுல உயிர் சுமந்து உயிர் நோக பெத்தெடுத்து தன்னோட ரத்தத்தை பாலா குடிச்சு நம்மளை உருவாக்கின பெண்களுக்கு நாம யாருக்கு இடம் கொடுக்க? அவங்க தான் நமக்கு இடம் கொடுத்துருக்காங்க, நம்ம வளர்த்துருக்காங்க. அவங்கள போற்றணும், வணங்கணும், வாழ்த்தணும். அதனாலதான் எங்க ஈராஸ் இன்டர்நேஷனலும் ஒரு கிடாயும் கருணை மண்ணும் டீமும் எங்க படத்துடைய கதாநாயகி ரவீனாவோட பெயரை டைட்டில்ல முதல் பேரா நாங்க போட்டிருக்கோம். அது பெண்களுக்கு நாங்க கொடுக்கிற மரியாதை, அவங்களுக்கு கொடுக்கிற அங்கீகாரம். அது ரவீனாவோட திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தோட பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.